ஹலோ வியூவர்ஸ். அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை அள்ளுவாங்க, பின்பு மனதை கொல்லுவாங்க. அளவில்லாமல் சிரிக்க வைத்தவர்கள் ஒரு நாள் அளவும் வைப்பார்கள். எதிர்பார்த்திருங்கள். பிடித்ததை வைத்து கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள். தாங்க மாட்டீர்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவருக்கு வாழ்க்கையின் புரிதல் கிடைக்கும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். தேடி தேடி அலுத்து போய் தனித்து நிற்கும் போதுதான் தெரியும், இங்கே உங்களை தேடக்கூட ஒருவரும் இல்லை என்று. பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்றபின் அங்கு கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை. தேடிச் சென்று அன்பை நிரூபிக்க நினைக்காதே. ஆசையாய் போனால் அவமானம்தான் மிஞ்சும். அன்புக்காக முதலில் இறங்கிப் போவதாலோ என்னமோ அவர்கள் வரிசையில் உங்கள் அன்பு எப்போதும் கடைசி இடத்தில் தான் நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. மனசில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் அவர்கள் புன்னகை கூட விஷம்தான். வாழ்க்கை உன்னை அள வைப்பதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால் சிரிப்பதற்கு உன்னிடம் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நாமே முயன்று தோற்று போகலாம். வேதனை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதீத அன்பு ஒருவரால் வெறுக்கப்படும் தருணத்தில் மீண்டும் நம்மிடம் தேடி வந்தாலும் அதே நிலையில் தொடரும் என்பது ஐயமே. தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள். யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள். நிம்மதியாக வாழ ஆசைப்பட்டால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராகுங்கள். வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தங்க வைத்து அவர்களின் போலியான அன்பதை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேல். ஓர் உறவு தனக்கு முக்கியம் என அவர்கள் நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் தானே. உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்றால் மனசு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறதே தவிர அவர்களின் மீதான நேசம் கொஞ்சமும் குறைவதில்லை. வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிந்து கொள்வதில்லை. நாம் புரிந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் புரிந்து கொண்டதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். அவதானமாக இருப்பதே நல்லது. இன்று பழகுபவர் நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள். சொந்தங்கள் வேண்டுமென்று நாம் தான் நினைப்போம். ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். காரணம் பணம். உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும். வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். தொலைந்து போகாமலும் தொந்தரவு இல்லாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள். நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது.
பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றும், சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்கத் தோன்றும். புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவிற்கு இடமே இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு இடமில்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவரின் ஆலோசனை தேவையில்லை. புரிதல் இல்லா உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும். விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள்தான் விட்டு செல்கிறார்கள். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகும். மானங்கெட்ட மனசுக்குத்தான் தெரிவதில்லை அது பாசமல்ல வேஷம் என்று. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் எனத் தெரிந்தபின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும். என்ன செய்ய அவதானமாக இருங்கள். உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும். ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் போலியான உறவு. நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள், பிரிவும் நல்லதே. பொய்யான உறவு விலகிச் செல்லும், உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் தேடி வரும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே கலன்றுவிடும் முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவை இல்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. நம் அன்பை பற்றி நினைத்து பார்க்கக்கூட நேரமில்லாதவர்களைத்தான் நாம் துரத்தி துரத்தி நேசிக்கிறோம். கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை, எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை. எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எனவே உன்னை சரியாக புரியாதவர்கள்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள். வாழ்க்கை வசந்தமாகும். அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். இதயம் தொண்டை அடைக்கும் துக்கத்தையும் தாங்கி அடுத்தவர் முன் உதடுகளை சிரிக்க வைக்கும். ஆனால் இந்த கண்கள் இருக்கிறதே, கலங்கி காட்டி கொடுத்துவிடும். பேச விரும்பாதவர்களிடம்தான் பேசத் துடிக்கும் நம் இதயம். பாவம் அதற்கு தெரியாது, நாம் அவர்களுக்கு சுமை என்று. கண்ணீரை துடைக்கும் உறவுகளை விட அளவைத்து வேடிக்கை பார்க்கும் உறவுகள்தான் நம்மை சுற்றி அதிகம் இருப்பார்கள். உயிரை விட்டு போனால் வலி தெரியாது அந்த உடலுக்கு. ஆனால் உறவு விட்டு போகும் போது வரும் வலியை மறக்கவே தெரியாது அந்த மனதுக்கு. பிறரால் பாதிக்கப்பட்டவர்களை விட பிடித்தவர்களால் பாதிக்கப்பட்டவர்களே இங்கு அதிகம். போலியான அன்புக்குத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பது தெரியாமலேயே நாட்களை கடத்தி கொண்டிருப்போம். அது போலியாகும் போதுதான் மனதுக்கும் புரிய வரும்.
உங்களின் வலிகளை உங்களை படைத்தவனை தவிர வேறு யாராலும் உணர முடியாது. எனவே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் கொட்டித் தீர்க்காதீர்கள். உங்களை படைத்தவனிடம் கொட்டித் தீருங்கள். மன அமைதியும் தீர்வும் நிச்சயம் கிடைக்கும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஒளித்து வைத்திருக்கும். அதுவரை காத்திரு. இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன். நன்றி நண்பர்களே.